வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மீண்டும் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது தமிழக அரசு. உச்சநீதிமன்றம் வெளுத்து விட போகிறது. நீங்கள் கேட்கலாம், ஒரு வழக்கா 2 வழக்கா? ஏற்கனவே ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணம் கொடுக்கல, அது ஒரு வழக்கு. அதற்கு பிறகு கலைஞர் அவருடைய சிலையை நட்ரோட்டில் அரசாங்க செலவில் தான் அமைப்பேன்னு சொன்ன உடனே அதுக்கு அபராதத்துடன் தள்ளுபடி, அது ஒரு குட்டு. கரூர் மரண விஷயத்தில் எஸ்ஐடியை கலைச்சது, ஒரு நபர் ஆணையத்தை கலைச்சது, இப்படி பல விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது எந்த வழக்குன்னு கேட்கலாம். பொறுப்பு டிஜிபி வழக்கு. இந்த பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிறத ஏன் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம்னா, இப்போ நம்ம அடுத்து பேச போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமாக பாருங்கள். ஏன்னா பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறதுனால தான் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வேலை வாங்க முடியல. கரூர் சம்பவம் நடப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு பெரும்பாலும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய பணியாளர் தேர்வாணைய மையம், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த யூபிஎஸ்சி அப்படிங்கிறது தான் இங்கே டிஜிபியை யாரை நியமிக்கலாம் அப்படின்னு அங்கேருந்து ஒரு 3 பேர் பட்டியல் அனுப்புவாங்க. அதில் ஒன்றை தமிழ்நாடு அரசு தேர்வு பண்ணி கொடுக்கணும். இதில் இப்போது பிரச்சனையாக இருக்கிறது. என்ன பிரச்சனை? திட்டமிட்டு சிஎம் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய, சிஎம்க்கு நெருக்கமான வட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுக்கு வேண்டியப்பட்டவர் தான் டிஜிபியாக வரணும். ஏன் தங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க டிஜிபியாக வந்தால் தான் இஷ்டம் போல் பண்ணலாம். இஷ்டம் போலன்னா அவங்களுக்கு தெரியும், பல்பீர் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் பல்ல பிடுங்கிட்டு அவர் இன்னும் வெளியில் நிம்மதியாக இருக்கார். ஏன்னா அவர் நீதிமன்றத்தில் வாய்தா மேலே வாய்தா வாங்கிட்டு இருக்கார். சாதாரணமாக நம்மளாம் நீதிமன்ற வாய்தா வாங்கினா போலீஸ்காரங்க கொண்டு போய் இன்றைக்கி வக்கீல்கிட்ட கோர்ட்டை நிறுத்திடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு யார் கடிவாளம் போடுவது என்றே தெரியவில்லை. நம்ம ஏற்கனவே பல விஷயங்களை போயிச்சிட்டோம். சமீபத்தில் விருதுநகர் எஸ்பி பேசின வார்த்தை, அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் பட்டாசு வெடிவிபத்தில் இறந்து போய் வெளியில் உடல்களை வச்சுட்டு இருக்காங்க. உடல்களை எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை வேறு மாதிரி ஆயிரும்? அதான் எடப்பாடி பழனிசாமி கேட்டார், வேறு மாதிரி ஆயிருனா என்ன அஜித் மாதிரி ஆயிருமான்னு கேட்டார். இந்த மாதிரி ஆணவம் மிக்க பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்ன வருது? அதாவது இன்றைக்கி மத்திய தேர்வாணையம் இன்றைக்கி டிஜிபி அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒரு 3 பேர் லிஸ்ட்டை தமிழ்நாடு அனுப்பியிருக்கணும். சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பியிருக்கணும். ஆனால் இவங்க அனுப்பலை. ஓய்வு பெறுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அனுப்புகிறாங்க. ஏன்னா திட்டம் போட்டு, அதாவது கடைசி நேரத்தில் சொன்னால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நமக்கு வேண்டிய ஒருத்தரை போடலான்ட்டு நிர்வாக பணியில் இருந்த வெங்கட்ராமன் அவர்களை இன்றைக்கி பொறுப்பு டிஜிபியாக நியமிச்சிருக்காங்க. இப்போ பொறுப்பு டிஜிபியாக நியமித்து இவரை வச்சுக்கிட்டே நம்ம ஜனவரி வரைக்கும் ஓட்டிடுவோம். ஏன்னா இன்றைக்கி இந்த மேல்மட்டத்தில் இருக்காங்கள்ல, ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்காங்கள்ல, அவர்களுக்கு ஒரு சில பேர் வரணுங்கிறது ஆசை. டிஜிபியாக ஒருவர் வரணுங்கிறது ஆசை. அந்த ஒருவருக்கு டிஜிபியாக வருவதற்கு அவருக்கு அந்த எப்படி சொல்கிறது, டிஜிபியாக வரணும்னா சில நடைமுறைகள் இருக்குது. இத்தனை வருடங்கள் பணியாற்றிருக்கணும், சீனியர் லிஸ்ட்டில் வரணும். அந்த சீனியாரிட்டி அவருக்கு ஜனவரி மாதம் தான் கிடைக்குது. அதுக்காக பொறுப்பு டிஜிபியை ஜனவரி மாதம் வரைக்கும் இழுத்துட்டு தங்களுக்கு வேண்டியப்பட்டவரை டிஜிபி ஆக்கிட்டு இப்போ இருக்க பொறுப்பு டிஜிபிக்கு சிறப்பு டிஜிபி ஏதாவது போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இவருடைய எண்ணம். இது உச்சநீதிமன்றத்தில் வரப்போகுது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆகஸ்ட் மாதம் இதே மாதிரி டெல்லியில் ஒரு கூட்டம் நடந்தது. இங்கே இருக்கக்கூடிய முருகானந்தம் அவர்கள் தலைமைச் செயலாளர் போயிட்டு வந்தார். அப்போ மத்திய தேர்வாணையம் ஒரு 3 பேர் பட்டியலை காட்டுறாங்க. அந்த 3 பேர் பட்டியலில் ரத்தோர் இருக்கார், சீமா அகர்வால் இருக்கார், ராஜீவ்குமார் இருக்கார், இப்படிலாம் இருக்காங்க. இந்த 3 பேர் மேலேயும் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. இவங்க 3 பேர் வேணான்னு தலைமைச் செயலாளர் சொல்கிறார். மத்திய தேர்வாணையம் என்ன சொல்லுது? இவங்க 3 பேரில் ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா, துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா, அந்த ரிப்போர்ட் அனுப்புங்கன்னா இது வரைக்கும் அனுப்பலை. இது சம்பவம் நடந்து 15 நாட்கள் ஆன பிறகு கூட இதுவரை இவர்கள் டிஜிபியை தேர்வு செய்யவில்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரத்தோர் அவர்கள், ஐபிஎஸ் அவர்கள் போய் சிஎம்ஐ சந்திக்கிறார். சரி, ரத்தோர் தான் இப்போ டிஜிபி ஆக போகிறாருன்னு பேசப்பட்டது. ஆனாலும் அப்படியே நிற்கிறது. ஏன்னா ரத்தோர் வருவதும் இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு பிடிக்கவில்லை. ஏன்னா சீமா அகர்வால்லாம் கொஞ்சம் நேர்மையான ஆஃபீஸர், ரத்தோர்லாம் இவங்களுக்கு பிடிக்கல. அப்போ ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குள் நடக்கக்கூடிய சண்டையை ஸ்டாலின் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதிகாரிகள் ஆட்சி நடக்குதுன்னு இதுதான் அதிகாரிகள் ஆட்சி. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சியில் பல சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கோம். நீதிமன்றத்தில் ஆளுநருக்கு கொட்டுனா உடனே ஆளுநரை வெளுத்து விட்ட நீதிமன்றம். இப்போ கமெண்டில் என்ன சொல்கிறாங்க, ஏங்க கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது ரைட்டுன்னு நம்மளாம் சொல்கிறோம். அதே போல் தமிழ்நாடு அரசு ஏன் இவ்வளோ காலதாமதம் பண்ணுது? ஆளுநரை நீங்கள் அவர் கோப்புகளை வச்சுக்கிட்டு காலதாமதம் பண்ணுறாரு நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் பண்ணுற நடைமுறை என்ன? வெளிப்பட்ட மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்களே சொல்லுங்கள். இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது தேவையா?
இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு சிலர் மட்டுமே நன்றாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில குடும்பங்கள் மட்டும் நல்லா இருக்குதுன்னு நினச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி ஏற்கனவே ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியல. நல்லா யோசனை பாருங்கள். ஸ்டாலின் அரசாங்கம் சொன்னதை செய்வோம், சொல்வதை செய்வோம். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செவிலியர்கள் மாநாட்டில் போயிட்டு நாங்கள் நிறையா இப்போ இருக்க செவிலியர்லாம் நிரந்தரமாக்குறோம், காலிப்படி இடங்களை நிறுத்துகிறோம், டாக்டர்களெல்லாம் இன்னும் எடுக்கிறோம், இதெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? ஒப்பந்த செவிலியர்கள் வேலை பார்த்ததுக்கு உங்களால் சம்பளம் கொடுக்க முடியல. ஆனால் உரிமை தொகை நீ எக்ஸ்ட்ரா பண்ண போகிறாராம் உதயநிதி. நம்ம என்ன கேட்குறோம்? உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு வேலை பார்த்த செவிலியர்களுக்கு ஏங்க சம்பளம் கொடுக்கலன்னு உங்களை கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன? தமிழ்நாடு அரசு இல்லைங்க எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல சொன்னீங்களா இல்லையா? இதையும் உங்கள் கமெண்ட்டில் போடுங்க சார். இந்த மாதிரிலாம் கேட்கல சொல்லலாம். வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமா வேணாமா? இதான் திராவிட மாடலா? உடனே உச்சநீதிமன்றம் கேட்குதுன்னா தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், இதற்கு கூட உங்கள்கிட்ட காசு இல்லையா? கேட்டுச்சா இல்லையா? இது ஒரு எவ்வளோ பெரிய அவமானம் தமிழ்நாட்டுக்கு. கேட்டால் தமிழர்களுக்கு அவமானம் நடந்தால் நாங்கள் விடமாட்டோம், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோங்கிறீங்க. இது என்ன விஷயம்? அது வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு மம்தா பானர்ஜி சொன்னாங்களா? பினராயி விஜயன் சொன்னாங்களா? காங்கிரஸ் ஆளும் மாநில ரேவந்த் ரெட்டி சொன்னாரா? கேட்டால் யூபியை பாரு, பீகாரை பாருங்கிறீங்க. உங்களை பாருங்கள் முதல்ல நீங்கள். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் அவர்களுடைய சிலையை நீங்கள் ஒரு வள்ளியூரில் நிறுவனம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹைகோர்ட்டுக்கு போனால் ஹைகோர்ட் பொதுமக்கள்லாம் கூடுறாங்க சார், தமிழ்நாடு அரசு செலவில் அங்கே வச்சா பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும், மார்க்கெட் அது வேணாங்கிறாங்க, அமைதியாக விட்டுருக்கணும். உச்சநீதிமன்றம் போகிறீங்க எதுக்கு? இந்த சிலையை நிறுவி ஆகணும். உச்சநீதிமன்றம் கேட்குது. மக்கள் கூடுற இடத்துல எப்படிங்க நிறுவீங்க? வேணான்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பேனா சிலை அமைக்கலன்னு அதில் ஒரு பெரிய பஞ்சாயத்தாச்சு தெரியும். அமைதியாக அப்படியே விட்டுட்டீங்க. இப்போ இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்துட்டுருக்கீங்க. மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பாஸ்கான் நிறுவனம் முதலீடு பண்ணுறதா அறிவிக்கவே இல்லை. இவங்களே சொல்லிட்டாங்க 5000 கோடி முதலீடுன்னு டிஆர்பி ராஜா சொல்லிட்டார். நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டாங்க. உடனே அதுக்கு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி இல்லை அது அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது டிஆர்பி ராஜா ஆணவத்தின் உச்சியில் பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது சேகர் பாபுகிட்ட கேட்குறாங்க, நாங்கள் எப்போ அந்த வாக்குறுதி கொடுக்குறோன்னு தெனாவட்டா பேசுகிறாரு. இன்னொரு அமைச்சர் போய் ஒரு மாநாட்டில் ஆண்ட பரம்பரைன்னு ஜாதியை பற்றி பேசுகிறாரு. இவங்க ஜாதியை ஒழிக்க போகிறாங்களாம். நல்லா யோசனை பாருங்கள். நீங்கள் ஜாதி சங்க மாநாட்டுக்கு உங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பாமல் இருந்தாலே போதுமே, அதெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறீங்க. இந்த பக்கம் பார்த்தா மதுரை மாநாடு சந்தி சிரிக்குது, அவ்வளோ கோடி ஊழல். இப்போ தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேயரை உங்களால் இப்போ தான் ரிசைன் பண்ண வைக்க முடியுது. என்ன காரணம்? ரிசைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? எல்லோரும் உங்களுக்கு சவால் விடுறாங்க. அப்போ கட்சியிலையும் உங்கள் கண்ட்ரோல் இல்லை, ஆட்சியிலையும் உங்கள் கண்ட்ரோல். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்க பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஜூன் 15ஆம் தேதி ஒரு உத்தரவு அது, ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம். திடீர்னு பார்த்தா அதில் மேலே பார்த்தா மே 15 இருக்குது. ஏன்னா மே 15 முடிவு பண்ணிடுச்சு. ஒரு மாதம் இதை வச்சுக்கிட்டு அலக்கழிச்சிருக்காங்க. அப்போ இவர்களால் அவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு அவமதிப்பு வழக்கு போடுறாங்களே, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்? ஏன்பா பொறுப்பு டிஜிபியாக போட்டிருக்கீங்க? கேட்காதா? இவங்களுக்கு என்னென்னா, வரக்கூடிய தேர்தலில் இவங்களுக்கு வேண்டியப்பட்ட டிஜிபியை வச்சு தேர்தல் நடத்தணும். ஆனால் மோடி ஈடிக்கு அவருக்கு வேண்டியப்பட்ட டைரக்டரை போட்டு ஈடியை நடத்தக்கூடாது. மோடி அவருக்கு வேண்டியப்பட்ட தேர்தல் ஆணையரை போட்டு தேர்தல் நடத்தக்கூடாது. மோடி மட்டும் அவருக்கு வேண்டியப்பட்ட தேர்தல் ஆணையரை போட்டால் அது ஜனநாயகத்துக்கு படுகொலை. ஆனால் நீங்கள் ஒரு டிஜிபியை போட்டு நீங்கள் தேர்தல் நடத்தினால் அது திராவிட மாடல். எந்த விதத்தில் சரி நமக்கு புரியல. மக்கள் இதையும் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடல் பல விஷயங்களில் தோற்று போயிருக்கிறது. இந்த ஆட்சி மீண்டும் வேணுமா? நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி பொறுப்பு டிஜிபியை ஏன் போடுறீங்க? பொறுப்பு டிஜிபியால் இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் பொறுப்பு டிஜிபி எப்போ இருந்தாங்க? ஜெயலலிதா மகாலம், கலைஞர் ஆலம். நீங்கள் தான் சொல்கிறீங்க அடிக்கடி இது கலைஞர் வழி வந்த அரசு. உங்கள் அப்பா இப்படி தான் பண்ணாரா? நல்லா யோசனை பாருங்கள். உங்கள் அப்பா ஆட்சியில் இப்படி தான் அதிகாரிகள் ஆட்டம் போட்டாங்களா? அதாவது என்னென்னா, டிஜிபி சொல்கிறாரு, காவல்துறையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போடாதீங்க. எது? ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு யூனிஃபார்மில் ரீல்ஸ் போடாதீங்கன்னு சொல்கிறது யார்? டிஜிபி. இதெல்லாம் டிஜிபி சொன்னால் தான் இவங்க கேட்பாங்களா? ஏன் அப்படின்னா, டிஜிபி சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பல ஐபிஎஸ் அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தில் வாரிசு பக்கம் ஒரு 10 ஐபிஎஸ் மாப்பிள்ளை பக்கம் அப்படிங்கும்போது இவர்கள் பல அதிகார மையங்கள். ஒரு அதிகார மையமாக ஜெயலலிதா இருக்கும்போது, சசிகலா இருக்கும்போது நம்ம கோவப்பட்டோம்ல. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அப்படி இல்லை. பல அதிகார மையங்கள் இருந்தால் நாடு என்னாகும்? அந்த நாடு தான் இப்போ போயிட்டுருக்குது. மக்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், மக்கள் இந்த அவலங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி டிஜிபி சம்பந்தமான விஷயம் அநேகமாக தீபாவளி முடிஞ்சோன்னு வருது. இதில் போய் எப்படி முட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் இவங்க போகும்போது நம்மளுடைய காசு வேஸ்ட் ஆகுது. கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு எதிராக நாங்கள் போரிட போகிறோம்,
அதாவது சிபிஐ வேணாம், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் தலைமையில் விசாரணை கூடாது, எங்கள் எஸ்ஐடி தான் விசாரிக்கணும், ஒரு நபர் ஆணையம் தான் விசாரிக்கணுங்கிறதுக்காக முகுல் ரோஹித்துக்கு ஒரு நாளைக்கு 40 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. அபிஷேக் சிங்க்கு ஒரு நாள் 40 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 80 லட்சம். இவங்க போயிட்டு வர செலவு வில்சன்லாம் சேர்த்து 1.5 கோடி ரூபா நம்ம கை காசு போச்சு. அப்போ இவர்கள் கேஸ் நடத்துறதுக்கு கரூர் சம்மந்தமாக அதை நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக 1.5 கோடி ரூபா நம்ம காசு. இது ஒன்று மட்டும் இல்லை, பல விஷயங்கள். ஹைகோர்ட்டில் போய் 2 தலைமைச் செயலாளர்கள் போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டாங்க. இது ஓபிஎஸ் ஆட்சியில் கேட்டாங்களா, எடப்பாடி ஆட்சியில் கேட்டாங்களா? நீங்கள் சொல்கிற அடிமை ஆட்சியில் கூட அப்படி நடக்கலையே. நீங்கள் தான் வீரமானவர்களாச்சே, நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டை தலைகுனியை விடாத ஆட்சியாச்சே. தலைகுனியை விட்டு விட்டு தொடர்ந்து நாங்கள் தலைகுனியிலன்னா டெல்லிக்கு போய் நீங்கள் யாரிடம் மண்டியிடுகிறீர்கள்னு எடப்பாடி கேட்டார்ல. பதவிக்காக யார் காலையும் விடுவதற்கு இவங்க பூசாமல் விழுவாங்கன்னு சொல்லி எடப்பாடி சொன்னார்ல, அது உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.